Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். அதுவுமே ஷாப்பிங் vlog தான். ஸோ இங்கே சொஹார் போயிருந்தோம் இல்லையா, ஸோ அங்கே உள்ள ஒரு vlog தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங்லாம் போகிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே மஸ்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு சொஹார் நிறைய ஷாப்ஸ், ஏகப்பட்ட ஷாப்ஸ் எல்லாமே மஸ்கட்டில் வந்து உங்களுக்கு இருக்கிறது தெரியும். இருந்தாலுமே எனக்கு வந்து சொஹாரில் நான் வந்து ஒரு 6 இயர்ஸாக அங்கே இருந்ததுனால எனக்கு சொஹாரில் சில பிளேசஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஷாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா almandoos தான். ஸோ இந்த ஷாப் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அதாவது வீட்டில் வந்து கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கலாம், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே போகலாம். இங்கே வந்து நம்மளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பைசே டு 1 ரியால். நீங்கள் என்ன திங்ஸ் எடுத்தாலும் மேக்ஸிமம் வந்து 1 ரியால் 50 பைசையோட வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த ஷாப் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. மேபி உங்களுக்கு இது வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் மஸ்கட்டில் இருந்து அங்கே போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து கொஞ்சம் சொஹார் போனால் வாங்கணும் அப்படின்ட்டு லிஸ்ட்லேயே வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் ஸ்கேல், கிச்சன் வெயிட் ஸ்கேல் எனக்கு ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேஜியில் இருக்குது. இப்போது 3 கேஜி வரைக்கும் வெயிட் மெஷர் பண்ணுற மாதிரி, 7 கேஜி, 10 கேஜி இந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 10 கேஜிக்குரியது வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் 10 கேஜி வரைக்கும் வெயிட் வந்து மெஷர் பண்ணலாம் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பல்க் குவான்டிட்டியாக நிறையா ஏதாவது பிரியாணியோ ஏதாவது நம்ம குக் பண்ணுறப்ப நிறைய கண்டிப்பாக அந்த கிச்சன் ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சைடில் நம்ம பண்ணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன். அது போக நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸுங்க, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மஸ்கட்டில் வந்து நிறைய ஷாப்ஸ் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்ஸ் சிலது இருக்குது. இருந்தாலும் இந்த almandoos அளவுக்கு அங்கே கலெக்ஷன் வந்து கம்மின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் மஸ்கட்டில் இந்த மாதிரி ஷாப்லாம் இருந்தால் நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் சொஹார் கண்டிப்பாக இந்த சைடு வரப்போ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப் யூஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேன் மாதிரி வாங்கலான்னு பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கலை. அதுக்கப்புறம் அலுமினியத்தில், ஸ்டீலில் இந்த மாதிரிலாம் 2-3 கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. இப்போ ஒரு வெரைட்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அது போக சில நிறைய ஆஃபர் ஐட்டம்ஸும் அங்கங்கே வச்சுருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. இந்த மாதிரி நம்ம கப்போ, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாஸ் கப் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இந்த செராமிக்லேயே உள்ள மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு காம்படிஷனில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹை லெவலில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சாஸ்லாம் வந்து ஊற்றுற மாதிரி உள்ள கப்லாம் நிறையா இருந்துச்சு. அது போக நிறைய ஆஃபர் ஐட்டம்ஸ், ஃப்ரண்ட்லேயுமே வந்து நிறைய ஆஃபருக்குரிய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் வந்து பர்டிகுலராக சில ஐட்டம்ஸ் வாங்கணும்னு ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் சேவிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸ் மாதிரி வரும், டிஃபன் பாக்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் சேவிங் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷனுங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ப்ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மெயினாக அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பேஸ் சேவிங் ஐட்டமில் இப்போ இந்த மாதிரி ஸ்டீலில் உள்ளதெல்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து நான் அதில் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாதிரி ரேக் உள்ளது இருக்குது. அப்புறம் கிச்சனில் நம்ம இந்த ஆயில் இந்த மாதிரி செல்ஃப்லாம் இப்போ இல்லையா பாருங்கள், இதெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 ரியால் தான். ஸோ இதில் ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் ஒன்று நான் அந்த ஸ்பூன் ஸ்டாண்டோட சேர்த்து உள்ள மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது 1 ரியால். ஸோ அதுதான் நான் ஒன்று எடுத்திருந்தேன். அது போக மெயினாக நான் வந்து பிளான் பண்ணது வந்து இப்போ வின்டர்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பாருங்கள் எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க. நான் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். ப்ரைஸுமே நல்ல ரீசனபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ளவர் பாட் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதில் இன்னொரு கூட ஒரு 3 வாங்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போயிருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் வந்து எடுத்தோம். மெயினாக இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறதுனால தான் வந்து இங்கே சொஹார் வர்றதுனால இங்கே வந்து பிளான் போட்டுச்சு.
அதுக்கப்புறம் கிச்சனோட அந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ செராமிக்லேயே வந்து கலர்ஸ் என்ன, டிசைன்ஸ் என்ன, எல்லாமே பவுல்ஸில் இருந்து பிளேட்டில் இருந்து பெரிய பெரிய பவுல் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரியாலுக்குள்ளே தான், அதாவது 500 அந்த ரேஞ்சிலே இருக்கும். ஸோ டைம் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டு இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி கலெக்ஷனில் நம்மளுக்கு வந்து கிளாஸ்லேயுமே இருக்குது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வெரைட்டிஸ்லேயுமே இருக்குது. ஸோ நம்ம ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்றால ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து வீடு வந்து நல்லா டெக்கரேட் பண்ணோம், அந்த நிறையா பிளான்ஸ் நல்லா க்ரியேட்டிவாலாம் இருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட லிஸ்ட்டில் இந்த அல்மண்டூஸையும் நீங்கள் வந்து ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து ரொம்ப ஹைஃபையாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் கலெக்ஷன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ஸ்க்குன்னு டாய்ஸ் செக்ஷன் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஒரு 2-3 ரேக் போல் டாய்ஸ்காண்டியே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் படலை. ஸோ அதனால் நாங்களும் அந்த சைடு போகல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம அழகாக வைக்கணும்னு நினைப்போம் இல்லையா, ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஏகப்பட்டது குமிச்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ப்ரைஸுமே நல்ல ரீசனபிளாகவும் இருக்கும். அதுபோக காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் செக்ஷன்ஸ் இருக்குது, மேலேயும் இருக்குது. நாங்கள் வந்து கீழே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போகலாம் அப்படின்னு நினச்சோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம வந்து ரஃப் யூஸ்க்கு இந்த வின்டர் டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ரஃப் யூஸ்க்கு வீட்டில் போடுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அந்த 1 ரியாலுக்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த டிஷர்ட் மட்டும் அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரஃப் யூஸ் செப்பல் எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் செப்பல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு 2 பேருக்கும் எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன் சும்மா மட்டும் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய இருந்துச்சு. அதில் நான் மெயினாக போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சிங்குரிய மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்தியா போயிட்டு வந்து ஸ்டிச்சிங் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்டிச்சிங்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு த்ரெட்டெல்லாம் பார்த்தேன். சிலது பார்க்க நல்லா பெருசாக இருக்குது. அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சுற்றிருக்காங்க. அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டே வந்து பார்த்திங்கன்னா 300 பைசே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு செட்டு கிட்டு மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்டு, பெட்ஷீட்டு இந்த மாதிரி செக்ஷன்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கர்டைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டோர் கர்டைன்ஸ் இதெல்லாம் 200 பைசேக்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் ஒன்று எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஓவராலாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். அப்படியே என்ட்ரன்ஸில் வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஆஃபர் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து போனதுமே அந்த பில்டிங் செக்ஷன் கிட்ட போனதுமே அது பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து இருந்தது, ஹேண்ட்மேட் சோப்பு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒவ்வொரு சைஸில் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து சில இதில் வந்து ஸ்க்ரப்பரும் சேர்த்தே வச்சுருக்காங்க. இப்போது இந்த ஃப்ளாரில் வந்து எதுவுமே இல்லை, சோப் மட்டும் இருக்குது. இதே மாதிரி பக்கத்தில் உள்ள இந்த ஸ்ட்ராபெரி மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரோட சேர்ந்து இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்களும் எங்களோட திங்ஸை ஓரளவுக்கு எல்லா திங்ஸும் வாங்கிட்டோம். நாங்கள் பிளான் பண்ணதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மண்டூஸ் போனீங்கனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.